அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லி ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கரண்ட் அஃபேர்ஸ் ஆர்டிகல்ஸ் பார்க்குறோம். இன்றைக்கி என்ன ஆர்டிகல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ முதல்ல பார்த்தோம்னா நமக்கு சூரிய ஒளி வட்டத்தை ஆய்வு செய்யும் ப்ரோபா-3 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ரோபா-3 அப்படிங்கிறத பற்றி நம்ம அடிக்கடி கேள்விப்பட்ட ஒரு விஷயம் தான். ஸோ ப்ரோபா-3 அப்படிங்கிற மிஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நமக்கு யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சியோட மிஷன் தான் இந்த ப்ரோபா-3 அப்படிங்கிற மிஷன். ஓகேவா? ஸோ இதை நம்ம எதுக்காக பார்க்குறோம் அப்படின்னா இஸ்ரோ தான் இந்த ப்ரோபா-3 அப்படிங்கிறத லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த லான்ச் நாளைக்கு நடக்க போகுது. சரிங்களா? ஸோ அந்த ஒரு செய்தியை தான் முதல்ல நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து PSLV ராக்கெட் மூலயமா நமக்கு இந்த ப்ரோபா-3 அப்படிங்கிற மிஷன் நாளைக்கு லான்ச் ஆக போகுது. சரிங்களா? ஸோ ப்ரோபா-3 அப்படிங்கிற மிஷன் இதனுடைய அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சூரியனுடைய ஒளிவட்டம் பற்றிய ஆய்வில் ஈடுபடும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சூரியனோட அவுட்டர் ஸ்பேஸ் பற்றி ஸ்டடி பண்ண போகுது. ஓகேங்களா? இந்த ப்ரோபா-3 மிஷனோட சிறப்பம்சம் என்ன அப்படிங்கிறத அடுத்து கொடுத்துருக்காங்க. ப்ரோபா-3 மிஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இதில் 2 செயற்கைக்கோள்கள் வந்து இருக்க போகுது. ஓகேங்களா? ஸோ இந்த 2 செயற்கைக்கோள்களும் பார்த்தோம்னா ஒன்றாக இணைந்து தான் நமக்கு செயல்பட போகுது. கிட்டத்தட்ட 144 மீட்டர் நீளமுள்ள இந்த செயற்கைக்கோள்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இதில் வந்து சோலார் கொரோனாகிராஃப் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயமும் அடுத்தது அக்கல்ச்சர் அப்படிங்கிற இன்னொரு எக்யூப்மெண்ட்டும் நமக்கு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டுமே பார்த்தோம்னா சூரியனை ஸ்டடி பண்ணுறதுக்காக இரட்டை செயற்கைக்கோள்கள் அமைப்பாக இருக்க போகுது நமக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான விஷயம் உலகிலேயே முதல் முறையாக ஒரே நேரத்திலே 2 செயற்கைக்கோள்கள் செலுத்தப்பட்டு 2 செயற்கைக்கோள்களுமே பார்த்தோம்னா நமக்கு சூரியனை பற்றின தகவல்களை நமக்கு அனுப்ப போகுது. சரிங்களா? ஸோ அதுதான் இந்த இடத்துல நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ உலகின் முதல் முறையாக பார்த்தோம்னா 2 செயற்கைக்கோள்களான கொரோனாகிராஃப் மற்றும் அக்கல்டர் ஆகியவை சில மில்லிமீட்டர்கள் இடைவெளியில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தோம்னா நமக்கு இந்த சன்னோட அவுட்டர் ஸ்பேஸ், அந்த அவுட்டர் ஸ்பேஸில் ஏற்படக்கூடிய விளைவுகளை பற்றி நமக்கு ஸ்டடி பண்ண போகுது. சரிங்களா? அதே மாதிரி பார்த்தோம்னா நமக்கு சூரிய கிரகணம் ஏற்பட்டாலுமே இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது இந்த செயற்கைக்கோள் அமைப்பு அப்படிங்கிறது நமக்கு சூரியனை இன்னும் நல்லாவே வந்து ஸ்டடி பண்ணி கொடுக்கும். அதெல்லாம் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ என்ன மாதிரியான ஆய்வு அப்படிங்கிறத பார்த்தோம்னா சூரியனுடைய வளிமண்டல பகுதி இருக்கு இல்லையா? ஸோ அதை தான் இந்த ஒரு செயற்கைக்கோள் நமக்கு ஆய்வு செஞ்சு தரப்போகுது. அதே மாதிரி கரோனல் மாஸ் எஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. கரோனல் வெளிப்பாடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? இதை வந்து இங்கிலீஷில் கரோனல் மாஸ் எஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கரோனல் மாஸ் எஜெக்ஷன் அப்படிங்கிறது ஏற்பட்டுச்சுன்னா நமக்கு விண்வெளியில் இருக்கக்கூடிய சேட்டலைட்ஸ் அண்ட் தென் பார்த்தோம்னா நமக்கு இந்த கம்யூனிகேஷன் டிவைசஸ், கம்யூனிகேஷன் சேட்டலைட்ஸ் எல்லாமே அஃபெக்ட் ஆகும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் இந்த மாதிரியான விஷயங்களை தான் இந்த செயற்கைக்கோள் அமைப்பு அப்படிங்கிறது நமக்கு ஸ்டடி பண்ண போகுது. சரிங்களா? ஸோ அந்த ஒரு விஷயத்தை தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சூரிய கிரகணம் ஏற்படும் போதும் கூட இந்த சேட்டலைட்னால நமக்கு டேட்டாஸ் அனுப்ப முடியும். இங்கேருந்து டைரெக்டாக நமக்கு கிரவுண்ட் ஸ்டேஷனில் கான்டாக்ட் இங்கே இருக்கக்கூடிய கமாண்டை ஃபாலோ பண்ணாமல் டேரெக்டாகவே அதனால டேட்டாவை எடுத்து நமக்கு கிரவுண்ட் ஸ்டேஷனுக்கு அனுப்பும் வகையில் இந்த ஒரு சேட்டலைட்டை டிசைன் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஏன் இஸ்ரோவை சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஒரு செயற்கைக்கோள் அமைப்பு அப்படிங்கிறது 550 கிலோ எடை கொண்டது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான செயற்கைக்கோள்களை விண்ணுக்கு அனுப்பக்கூடிய அளவில் யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி கிட்ட லான்ச் வெஹிக்கிள் அப்படிங்கிறது கிடையாது. அதனால தான் இஸ்ரோவோட PSLVயை நோக்கி வந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த PSLV ராக்கெட் தான் நாளைக்கு ஸ்ரீஹரிகோட்டாலேருந்து லான்ச் ஆகி சூரியனை ஸ்டடி பண்ணுறதுக்காக இந்த 2 செயற்கைக்கோள் அமைப்பை வந்து நமக்கு அனுப்ப. சரிங்களா? ஸோ இன்னைக்கு DNA இருந்த இம்பார்ட்டண்ட்டான விஷயத்தை பார்த்துருக்கோம். தேங்க்யூ.